இந்த மாதிரி நான் 23 தானயா சொன்னேன், நீங்க எப்படி என்ன இந்த வேலை எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்டாருங்களாம். அந்த அதிகாரி இவரை நோக்கி சொன்னாருங்களாம், எனக்கு நல்லா தெரியும்பா, நீ பர்ஃபெக்ட் ஆன்சரை கொடுக்கல, 23 தான் கொடுத்த, அது நியரஸ்ட் இல்ல பெஸ்ட் ஆன்சரு. உன்னோட இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணவங்க நியரஸ்டா சொல்லல, நீ மட்டும்தான் நியரஸ்டா 23ன்னு சொன்ன, அதே பெஸ்ட் ஆன்சரா நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாங்களாம். வங்கி அதிகாரி சொன்னதை கேட்ட அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா, நியரஸ்ட் பெஸ்ட் இருந்தா போதும் போல, வாழ்க்கையில பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை போலன்னு அவர் நினைச்சுக்கிட்டாருங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நான் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்கங்க. பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு யாருமே கிடையாது. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளே அறியாம சின்ன சின்ன தவறுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது உலக நியதி. நான் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா எல்லா விஷயத்தையும் தாண்டி பொறுமையா போயிட்டு இருந்தோம்னா நம்ம இலக்கை சீக்கிரம் போய் அடைய முடியாது. நியரஸ்ட் பெஸ்ட்னு ஸ்மார்ட்டா யோசனை பண்ணாதான் நம்மளுடைய இலக்கை ரொம்ப சீக்கிரமா அடைஞ்சிடலாம், நம்ம வாழ்க்கையிலையும் வெற்றி பெறலாம். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.